Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வரும் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் என நம்பி நிலத்தடி நீர் போர் செட் மூலம் நன்னிலம் மற்றும் அதனை சுற்றிய விவசாயிகள் முன்பட்ட குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முன்பட்ட குறுவை சாகுபடிக்கும் உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினர். உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி அறுவடை காலங்களில் எங்களுக்கு நெல் எடுக்கிறதுக்கு உடனடியாக டிபிசியை திறந்து எங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டில் டன் கணக்கில் குவிந்த குப்பைகளால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பூ மார்க்கெட்டில் ஏராளமான கடைகள் உள்ள நிலையில் அருகே மலை போல் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் அகற்ற முன்வராததால் அப்பகுதி கடைக்காரர்களே தங்கள் செலவில் குப்பைகளை அகற்றினர். இதை கண்ட வாடிக்கையாளர்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் தனக்கு விளம்பரம் தேடுவதில் காட்டும் அக்கறையை மக்கள் நலனிலும் காட்ட வேண்டும் என விமர்சித்தனர். திருச்சியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவருக்கு கொரோனா தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பானது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா பாசிட்டிவ் என முடிவுகள் வந்தது. இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததில் கொரோனாவால் மரணம் நிகழவில்லை என கூறப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கொரோனா தீவிரம் குறித்து விழித்துக் கொள்ளாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்யாத விடிய அரசின் அறநிலையத்துறையால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கோவிலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அதிகாலை முதலே திரண்ட நிலையில் நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கடும் வெயில் சுட்டெரித்த நிலையில் பக்தர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கையோ அடிப்படை வசதிகளையோ விடிய அரசின் அறநிலையத்துறை செய்யவில்லை. அதே சமயம் கோவில் ஊழியர்கள் சிலர் பணத்தை பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்த வீடியோ வெளியாகி முறைகேட்டை வெளிச்சம் போட்டு காட்டியது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அறக்குழலிங்கநாதர் உடனுரை பெரியநாயகி அம்பாள் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரில் சுவாமி மற்றும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த தேரோட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. பூந்தமல்லி சிஎம்ஆர் நகரில் உள்ள விளையாட்டு பூங்காவில் மழை பெய்த ஈரம் காயாத நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த மித்ரன் என்ற 12 வயது சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்தது. சிறுவனை மீட்கச் சென்ற மற்றொரு சிறுவன் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த மித்ரன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த பூங்காவில் மின் வயர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது ஜேசிபி மோதியதில் 4 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மாதனூர் பாலூர் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரின் 4 வயது மகன் வகுசனை அப்பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். மாதனூர் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென குறுக்கே வந்த ஜேசிபி வாகனம் மோதியதில் சிறுவன் வகுசன் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த சதாம் ஹுசேன் சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் அருகே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பக்ரீத் விடுமுறை மற்றும் முகூர்த்த நாள் காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்றவர்கள் ஞாயிறன்று மீண்டும் சென்னை நோக்கி திரும்பினர். இதனால் விழுப்புரம் புறவழிச்சாலை, அரசூர், ஜானகிபுரம், விக்கிரவாண்டி ஆகிய இடங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் கடும் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் போதிய அளவில் போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் ஈடுபடாததே இத்தகைய அவலத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர்.